लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் யோனித்யமச்சுதபதாம்புஜ யுக்மருக்ம व्यामोगदस्दतितरानतृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்தியே. நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலம் இளந்தலின் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலிமேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழ்மலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2729வது நாள் பாசுர பதிவேற்றம். நம்மாழ்வார் அருளிய திருவிருத்தம் என்கிற பிரபந்தத்தினுடைய 90வது பாசுரத்தை சேவிக்க இருக்கிறோம். இந்த திருவிருத்தத்துக்காகவே கிடம்பியாச்சான் ஒரு தனியினை சமர்ப்பித்துள்ளார். அந்த தனியினை இப்போது சேவிக்கலாம். கருவிருத்த குழி நீத்த பின் காமக்கடுமொழி வீழ்ந்து ஒரு விருத்தம் புக்குழல் ஒரு வீர் உயிரின் பொருட்களுக்கு ஒரு விருத்தம் புகுதாமல் குருவேர்கோன் உரைத்த திருவிருத்தத்து ஓரடி கற்றி நீர் திருநாட்டகத்தே என்பதாகும். 90வது பாசுரம் தலைவனை பிரிந்த தலைவி காலம் நீண்டு கொண்டே செல்வதற்கு பொறுக்க முடியாமல் வருந்தி உரைக்கிற பாசுரம். ஆற்றாது வருந்துதல் வகையான பாசுரம். தலை பெய்து யான் உன் திருவடி சூடும் தகைமையினால் நிலை பெய்த ஆக்கைக்கு நோற்ற இம்மாயமும் மாயம் செவ்வே நிலைப்பு எய்திலாத நிலைமையும் காண்டோரு அசுரர் குழாம் தொலை பெய்திய நேமி எந்தாய் தொல்லை ஊழி கருங்கலதே. அசுரர் கூட்டத்தை அழிப்பதற்காகவே சக்கராயுதத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறவனே, உன்னுடைய திருவடை தாமரைகளை என் தலை மீது வைத்து எனக்கு அருள்பாலிக்க வேண்டும் என்பதற்காகவே நீ எனக்கு இந்த உடம்பை தந்தாய். இது ஏதோ உடனடியாக கிடைத்த உடம்பு அல்ல. பல ஆயிரக்கணக்கான ஜென்மங்களிலே உன்னை தவம் செய்துதான் இந்த உடம்பை பெற்றிருக்கிறேன். உனக்கான கைங்கரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பினை பெற்றிருக்கிறேன் என்கிற போது நிலையில்லாத இந்த உடம்பிற்கு நிலையானது ஒரு நிலை கிடைக்க வேண்டும் என்றால் உன்னுடைய செவ்வடி தாமரை திருப்பாதமே எனக்கு கதியாக இருக்க அதை நீ எனக்கு தலாயாமல் நீட்டிக்கொண்டே போகிறாயே. இது ஊழிக்காலம் போல நின்று கொண்டே போகிறதே, ஏன் எனக்கு அருள் பாலிக்க மாட்டேன் என்கிறாய் என்று தன்னுடைய ஆதங்கத்தை தலைவியாக பராமரிச நாயகி இங்கே தெரிவிப்பதாக அமைந்திருக்கிற பாசுரம். தலை பெய்தல் கிட்டுதலமாம் நோற்றல் என்பதற்கெல்லாம் விரதம் இருத்தல் நோன்பு நூற்றல் என்று நாம் பொருள் கொண்டிருந்தாலும் முற்பிரிவையினுடைய நல்வினை பயன் என்று ஒரு பொருள் கொள்வதும் உண்டு. எம்பெருமானுடன் கலக்கப்பெறுகிற காலம் நின்று கொண்டே போகிறதே, சீக்கிரம் சுருங்க மாட்டேன் என்பதுதான் தலைவியினுடைய ஆதங்கம். நாயகனுடைய பிரிவை தாங்க முடியாமல் உரைக்கிற பாசுரம் என்று நாம் சொன்னோம். நான் உன்னை அணுகி உன்னுடைய திருவடிகளை தலைமேற்கொண்டு வழிபடி முனையான இந்த உடம்பை எனக்கு பெறுவதற்கு நான் நல்ல தவம் செய்திருக்க வேண்டும். அப்படி தவம் செய்யாவிட்டால் இப்படி எனக்கு இந்த உடம்பு கிடைத்திருக்காது. உனக்கு பணிவிடை செய்வதற்கான பாக்கியமும் கிடைத்திருக்காது. ஆனால் அப்படி இருக்கையிலே அது முழுவதுமாக நான் அடைய பெறாமல் மீண்டு கொண்டே இந்த காலம் செல்வதை பார்க்கிற போது எனக்கு வருத்தமாக இருக்கிறது. கருங்கலது என்பதற்கு கருங்கு கிறதில்லை என்று எதிர்முறையாக பொருள் கொள்ளலாம். கருங்கு தலையுடையது என உடன்பாடாக பொருள் கொள்வதாக இருந்தால் இப்படியே என் காலம் கழிந்து விடுகிறதே என்று வருத்தப்படுவதாக ஆகிறது. பூர்வ ஜென்மங்களிலே மிக பெரும் தவம் செய்தால் என்று இப்படிப்பட்ட அரிய பெரிய நாயகனை பெறுவது இயலாது என்பதனாலே நோற்ற இம்மாயம் என்றது. உள் திருவடிகளிலே அடிமையல்லாது செல்லாதபடியான சரீரத்தை பெற்றபடியும் அப்படி இருக்க செய்வதே அவ்வடிமையை இழந்திருக்கிற இருப்பையும் அனுசந்திக்கிற காலம் போகிறது இல்லை என்கிறார் என்பது அப்பிள்ளையாருடைய உரை. சர்வேஸ்வரனை சரணடைந்து அவன் திருவடிகளையே வணங்கி அத்திருவடிகளே போற்றிருக்கு உபாயம் என்று எப்போதும் அத்தியவசாயத்தோடு இந்த லட்சணமான சரீரத்தை பெற்றிருப்பதையும் அப்படி பெற்றிருந்தும் பூரண அனுபவம் கிடைக்கவில்லையே என்பதை பார்க்கிற போது ஆழ்வார் கலங்கி உரைக்கிறார். மாயம் செவ்வே நிலை பெய்தில்லாத நிலைமை என்பதற்கு இந்த உடம்பு என்பது நிலையில்லாதது என்று எல்லோருக்கும் தெரியும்.
அப்படி நிலையில்லாத தன்மையிலே இருக்கும் இந்த உலக சம்பந்தத்தோடு இருக்கையிலே உண்டான அடிமை குணமான ரஜோகுணம் தமோகுணம் சம்பந்தத்தால் நிலைப்படாமல் சலிக்கக்கூடிய தன்மை என்று உரைப்பார்கள். திருவடி என்பதற்கு திருவடி தாமரை மலர் என்று பொருள்படுதும், சூடும் என்பதற்கு சேலலாம் என்பதும், போலமாம் என சென்னிக்கு உன் கமலம் என்ன குறைகழலே என்ற திருவாய்மொழியிலே நம்ம பார்த்திருக்கிறோம். 1000 ஜென்மங்களிலே செய்த நோன்பின் பயனாக ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனாக ஜென்மம் கிடைப்பதாக சொல்லுகிற பொழுது, அசுரர்களை அழிக்கக்கூடிய சக்கராயுதத்தை எய்தி அவர்களை அழிக்கக்கூடிய உனக்கு என்னை காப்பாற்றுவது ஒரு பெரிய காரியமோ என்று அசுரர் குழாம் தொலைப்பெய்திய நேமி எந்தாய் என சொல்லுகிறார். அசுரர்களையே கொல்லக்கூடிய ஆற்றல் பெற்றவனாகிய நீ, பக்தவக்ஷலனாகிய நீ, ஆசிரித ரட்சகனாகிய நீ என்னை காப்பாற்றுவதற்கு மட்டும் ஏன் இவ்வளவு தாமதப்படுத்துகிறாய்? உன்னுடைய பிரிவு என்னால் தாங்க முடியவில்லையே என்று பிரிவு துயரால் பேசிய மற்றொரு பாசுரம் இந்த பாசுரம். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேவிப்போம். தலை பெய்து யான் உன் திருவடி சூடும் தகைமையினால் நிலை பெய்த ஆக்கைக்கு நோற்ற இம்மாயமும் மாயும் செவ்வே நிலை பெய்து இல்லாத நிலைமையும் காண்டோர் அசுரர் குழாம் தொலை பெய்த நேமி எந்தாய் தொல்லை ஊழி கருங்கலதே காயேன வாச்சா மனசேந்திரீர்வா அப்யாப்தனாவா பிரகதேது சுபாவாது கரோம் எத்தது சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தில் இயல்பிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனை உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தொள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று என் நாவில் வருவதற்கு அருள்புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.